ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பன்னீர் சீஸ் பால். குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஈவினிங் ஸ்நாக்ஸ். அது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எவ்வளோ க்ளீனாக ஈஸியாக பண்ண முடியும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் 200 கிராம்ஸ் சீஸ். நான் கியூபா வச்சுருக்கேன், நீங்கள் மொசரல்லா சீஸ் வச்சுருந்தா கூட அதையும் யூஸ் பண்ணலாம். ஆயில் பொரிக்கிறதுக்கு கடலை மாவு, சோள மாவு, அரிசி மாவு, வெங்காயம், அப்புறம் சால்ட்டு, மசாலா ஐட்டம்ஸ், அப்புறம் கொத்தமல்லி. இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே, இப்போ எப்படி பண்ணணுன்றதை நம்ம பார்த்துருவோம். கையை நல்லா சுத்தமாக வச்சுக்கணும். ரிங்ஸ் எல்லாம் தான் கழட்டி வச்சிருக்கோம். பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். நல்ல கனமாக அகலமான பாத்திரத்தில் பன்னீர் வச்சுக்கலாம். ரெசிபிக்கு தேவையான வெங்காயத்தை, வெங்காயம் அரியது தான் பெரிய வேலையே நிறைய பேருக்கு. பன்னீரை நல்லா உதுத்தி வச்சாச்சு. இதுல நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும். நல்ல பொடிசா, எவ்வளவு பொடிசா நறுக்க முடியுமோ நறுக்கிக்கணும். இதுல கொஞ்சமா கடலைப்பருப்பு, கடலை மாவு, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, 1.5 ஸ்பூன் போடணும். கொத்தமல்லி, நல்ல பொடிசா நறுக்கின கொத்தமல்லி. இதுல பச்சை மிளகாலாம் போட்டா ரொம்ப அமிர்தமா இருக்கும், சூப்பரா இருக்கும், காரம் காரமா சாப்பிட்றதுக்கு. எங்க ஆத்து குழந்தைங்க சுத்தமா காரம் சாப்பிடாதுங்க, சுத்தமா காரமே எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு நான் பிளைனா பண்றேன். இதுல கொஞ்சம் கரம் மசாலா, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு, நல்லா பிணைஞ்சிக்கணும். இந்த மாதிரி பதம் வரணும். இந்த வெங்காயத்துல இருந்த ஈரப்பதமும் பன்னீர்ல இருந்த ஈரப்பதமே நம்ம இந்த அளவுக்கு பிசைஞ்சிருக்கோம். இப்போ பன்னீர் செட் ஆயிடுது, ரெடி ஆயிடுது. இதுக்கு நம்ம கோட்டிங் பண்றதுக்கு கார்ன்ஃப்ளவர் ரெடி பண்ணணும், கோட் பண்ற மாதிரி. செக் பண்ணிட்டு இருக்கேன், சைஸ் கரெக்டா வருமா. சரியா வருது. ஊறணும் 5 மினிட்ஸ். அதுக்கு நம்ம வந்து கோட் பண்றதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்கும் கோட் பண்றதுக்கான இதுக்காக பண்றது. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன்ல இருந்து 2.5 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். இதுல அகைன் கரம் மசாலா, இதுல கார்ன்ஃப்ளவர் மாவு, கரம் மசாலா, உப்பு, கலருக்காக ஒரு சிட்டிகை காஷ்மீரி சில்லி, கலர் பவுடர். உனக்கு
அவங்களுக்கு அப்படிதான் சொல்லணும். ஆமா, இது மாவுதான். லைட்டா தண்ணி ஊத்தி இது அழகா ஒரு கோட்டட் மாவு மாதிரி ரெடி பண்ணிக்கணும். வந்துட்டாங்க, அடுத்தது வந்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பயமா இருக்கு. பால் சீஸ் ரெடி பண்ணோம்ல, இது மேல கோட்டட் பண்றதுக்கு பிரெட் க்ரம்ஸ் பண்ணணும். நம்ம இடத்துல பிரெட் இல்ல, ஆனால் ரஸ்க் இருக்கு, அதை வச்சு நம்ம ஈஸியா பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸில ஒரு ஓட்டு ஓட்டுனா சரியாயிடும். 2 ரஸ்கோ 3 ரஸ்கோ போட்டு நல்லா ஒரு சின்ன பல்ஸ் மோட்ல போட்டு எடுத்தா போதும். சீஸை சின்ன சின்ன ஸ்லைஸா கட் பண்ணிக்கலாம். இது கியூப்ஸ் சீஸ் சின்ன சின்னதா கட் பண்ணிக்கணும். குட்டி குட்டி கியூபா கட் பண்ணிக்கணும். பாருங்க, மாவு இன்னும் சூப்பரா எடுத்து பாருங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியா பண்ற மாதிரி இருக்கும் அந்த ரெசிபி. இந்த மாதிரி ரவுண்ட் பிடிச்சி லைட்டா ஒரு தட்டு தட்டி இதுக்குள்ள ஒரு சீஸ் வச்சு இப்படி போடணும். ரவுண்ட் பண்ணலாம். அதான் லட்டு சைஸ்ல உருண்டை பிடிச்சிடும். கட் பண்ண பாபு சார், உங்களுக்கு எப்போ இந்த மாதிரி குக்கிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? குக்கிங் நான் கத்துன்றது 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து குக்கிங் பண்ணிட்டு இருக்கேன். 4th ஸ்டாண்டர்ட், மை காட். ஆனா நான் நல்லா ஒரு ஹோட்டல் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது 16 வருஷம் ஆயிடுச்சு. நீங்க எப்போ எனக்கு குக்கிங் சொல்லி தர போறீங்க? வீடியோ பாக்குறவால ஈஸியா கத்துப்பா. நீங்க என் கூடயே இருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் ஈஸியா கத்துப்பீங்களே. உங்களுக்கு தெரியாததா? பர்ஃபெக்டா வரணும். இதுல இன்னும் பச்சை மிளகாத்தூள்லாம் போட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். இதோ இருக்கா பாருங்க, எங்க வீட்டு வாண்டு காரமே ஆகாது. மெயினா அவ சாப்பிட்றதுதான் சமைக்கிறோமே, அவளே சாப்பிடலன்னா அப்புறம் வேஸ்ட். பாருங்க, மினி கேஸ் ஸ்டவ் வந்துருச்சு பாருங்க. சிலிண்டரே இல்லாத ஸ்டவ், இந்த காலத்துக்கு யூஸ் பண்ற ஸ்டவ். அங்கங்க கேஸ் தட்டுப்பாடு சொல்றாங்க பாருங்க, சிலிண்டரே இல்லாம சமைக்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி சமைக்க கத்துக்குங்க. அந்த சீஸ வந்து உள்ள வச்சு ஆமா ஆமா. ஓகே. இந்த ஒருக்கா பாருங்க, பெரிய பொண்ணு பன்னீர் பிசாசு. எங்க போனாலும் பன்னீர், எது வேணாலும் பன்னீர்.
கடாய் காஞ்ச உடனே நல்லா உள்ள போட்டு எண்ணெய் ஃபுல்லா கேஸ் அலையாது காத்து அவ்வளவு காத்து இல்ல இருக்கும் இயற்கை காத்து. கார்ன்ஃபிளவர் பட்டர்ல நல்லா கோட் பண்ணி அப்புறம் பிரெட் கிரம்ஸ்ல நல்லா கோட் எடுத்துட்டு ஏன் இவ்வளவு குட்டி குட்டியா பண்ணாம இவ்வளவு பெருசா பண்ணிட்டு இருக்கீங்க? பார்வையும் நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு குழந்தைங்களும் பார்த்து நல்லா சாப்பிடுவா. இந்த குட்டியா பண்ணா சாப்பிட ஈஸியா இருக்கும்ல? ஈஸியா தான் இருக்கும், எனக்கு டைம் சேவ் ஆகும்ல. என்ன காஞ்சி தான் செக் பண்ணும், இன்னும் காயில ஸ்ட்ரெயினர் கீழே ஒரு தட்டு எண்ணெய் காஞ்சிருது. அஞ்சு போட்டிருக்கேன், 2 கோஸா எடுத்துருவோம், 2 ட்ரிப் எடுத்துடலாம். பால் உருண்டையா வந்து இந்த கடை 5 தான் பிடிக்குது, அதனால 5 தான் போட்டிருக்கேன். அதுக்கு மேல போட்டுதான் கொஞ்சம் கஷ்டம். ஹோட்டல்ல போய் சாப்பிடறதுக்கு பதிலா நம்ம பாத்துலயே செஞ்சு கொடுத்தா பசங்க நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுவாங்க. நம்ம நிறைய 100 கணக்குல செலவு பண்றோம், அதுக்கு பதிலா ஆத்துலயே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பர். பசங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியா சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியா சாப்பிடுவாங்க, ஹைஜீனிக்கா சாப்பிடுவாங்க. உங்ககிட்ட ஏர் ஃப்ரை இருந்தா ஜஸ்ட் அந்த பக்கெட்ல அந்த டப்புல ஜஸ்ட் வச்சுட்டு அப்படியே ஆன் பண்ணி செகண்ட்ஸ் விட்டா போதும், 20 மினிட்ஸ் சூப்பரா ரெடியா வந்துடும், வித்தவுட் ஆயிலே இல்லாம. பொன்னிறமா வந்துடுது, எடுக்க போறேன். லோ ஃப்ளேம்லயே வச்சு இவ்வளவு நேரம் எடுத்தாச்சு, இப்போ மறுபடியும் ஹை ஃப்ளேம் பண்ணியிருக்கேன். எண்ணெயெல்லாம் லைட்டா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு நல்லா இருக்கு, கிறிஸ்பியா இருக்கு. தெரியுதா? கிறிஸ்பியா இருக்கு. வாவ். வச்சிருங்க. ஓகேவா? எவ்வளவு அழகா வெந்திருக்கு பாருங்க, சீஸ் வேற உடைஞ்சிருக்கு, கிறிஸ்பியா வந்திருக்கு நல்லா.